யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. என்ன வச்சு அவங்களோ இல்ல அவங்கள வச்சு என்னையோ அது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அது மட்டும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல காதல் ஜோடியா வலம் வந்தவங்க தான் மணி மற்றும் ரவீனா. ஆனா பிக் பாஸ் முடியறதுக்குள்ளேயே இவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ஒன்னா நிறைய இடங்களுக்கு போறது, அங்க இருந்து அவங்க ஃபேன்ஸ்க்கு ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்னாவே தான் இருப்பாங்க. பிக் பாஸ்லயும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துச்சு. இந்த நிலையில மணியே அவரோட ரீசெண்ட் லைவ்ல இதை பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த மவீனா அப்டேட் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு புல் ஸ்டாப் வைங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பல கன்ஃபியூஷன், நிறைய பேர் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பட் அதுக்கு நீங்க ஒரு புல் ஸ்டாப் மாதிரி ஏதாச்சும் இதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்க இதை பாருங்க, அந்த மாதிரி உங்க என்ன நினைக்கணும் அதை சொல்லுங்க. ஏன் நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க என்னவா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. இங்க எதையுமே நம்பாதீங்க. யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே நம்பி எதையுமே இது பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. என்ன வச்சு அவங்களோ இல்லை அவங்கள வச்சு என்னையோ அது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஒரு இன்னும் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இதுல ரொம்ப தலையை போட்டு கெடுத்துக்க வேணாம். லைக் ஜாலியா அதை விட்டுருங்க. அதுவாவே நடக்கிறது நடக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ண வேணாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணாம். அதெல்லாம் வேணாம். அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. கொஞ்சம் சில்லா இருங்க. எவ்ரி திங் டேக்ஸ் டைம். ஸோ எதுவா இருந்தாலுமே டைம் எடுக்கும். யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. வேணாம். அது மட்டும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரா இருந்தாலுமே சரி, என்னை வச்சு அவங்களையோ இல்லை அவங்கள வச்சு என்னையோ தயவு செஞ்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் அதை போடாதீங்க. ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் தெளிவா சொல்றேன். அதை மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மற்றபடி எல்லாமே ஹாப்பி தான். மற்றபடி நீங்க போடுற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளவுதான். இப்படி ரவீனா பத்தியும் என்ன பத்தியும் யாரும் தப்பா பேசி நெகட்டிவா கமெண்ட் பண்ணாதீங்க. யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. அவங்கள இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. டைம் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிரும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு மணி விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா மணியோட பேச்சிலேயே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுது. எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி மறுபடியும் இவங்க ஒன்னா சேர்ந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபேன்ஸோட விருப்பமா இருக்கு.